வணக்கம் நண்பா. எத்தனை பெரிய மாளிகையை கட்ட வேண்டுமென்றாலும் அது தரைமட்டத்திலிருந்துதான் உருவாக்க முடியும். பெரிய மரங்கள் சிறு விதையிலிருந்தே வளர்ந்திருக்கும். அதேபோல் நமது பெரிய வெற்றிகளும் நமது மனதில் தோன்றும் சிறு எண்ணங்களால் தான் உருவாகின்றது. எண்ணத்தைத் தொடர்ந்து செயல்களில் ஈடுபடும் மனிதனே வெற்றியை அடைகிறான். பயத்தின் மறுபக்கம்தான் வெற்றிக்கான வாய்ப்பு மறைந்திருக்கும். பயத்தை கடந்து துணிவுடன் செயல்படும் போதே வெற்றிப்பாதை உங்கள் கண்களில் தெரியும். வெற்றிப்பாதை மிகவும் கடினமானதாக தோன்றலாம், ஆனால் கடினமான பாதையை தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் கடக்கும் போதே மனிதன் மாபெரும் வெற்றியை அடைகிறான். பேசுவதற்கு முன் நீ பேசுவது சரிதானா என்று பலமுறை யோசித்து பேச வேண்டும். யோசிக்காமல் பேசும் வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்தக்கூடும். எனவே நீங்கள் பேசும் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள். மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் பேச்சாக பிரதிபலிக்கிறது. கடினமான உடற்பயிற்சியே உங்கள் உடலை வலிமைப்படுத்துகிறது. அதேபோல் பிரச்சனைகள் மற்றும் கடினமான சூழல்களை கையாளும் போதே உங்கள் மனது வலிமை பெறுகிறது. மன வலிமை உடைய மனிதனே எத்தனை தடைகள் தனது பாதையில் தோன்றினாலும் அதை கடந்து வந்து வெற்றியடைகிறான். மனவலிமை இல்லாதவர்கள் சிறு பிரச்சனைகளுக்கே துவண்டு போய் தனது இலக்கை கைவிடுகிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைந்து மேலே உயரும்போதுதான் நீங்கள் யாரென்று உங்கள் நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து நீங்கள் கீழே போகும்போதுதான் உங்கள் உண்மையான நண்பர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். வெற்றியை பங்கு போட நினைக்கும் நண்பர்கள் தோல்வியை பங்கு போட நினைப்பதில்லை. எனவே உண்மையான நண்பர்கள் மட்டுமே உங்கள் தோல்வியில் உடனிருப்பார்கள். எத்தகைய இருளையும் ஒரு சிறு விளக்கை கொண்டு அகற்றிவிடலாம். அதேபோல் வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் மின்னல்களை உங்கள் தன்னம்பிக்கையை கொண்டே கடக்க முடியும். முடியும் வரை செய்வேன் என்பது நம்பிக்கை, முடிக்கும் வரை செய்வேன் என்பதே தன்னம்பிக்கை. வெற்றியை நோக்கிய முயற்சி உங்களுக்கு களைப்பை தந்தால் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம், ஆனால் முயற்சியை கைவிடக்கூடாது. விடாமுயற்சியே வெற்றிக்கு ஆதாரமாக இருப்பது. அதை வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம். வாழ்வில் நாம் பக்குவப்படும் போதுதான் தெரியும் மகிழ்ச்சி என்பது பணத்திலோ நாம் வைத்திருக்கும் பொருட்களிலோ இல்லை என்று. 100 ரூபாய் கடிகாரம் காட்டும் அதே நேரத்தை தான் 5000 ரூபாய் கடிகாரமும் காட்டுகிறது. தேநீரின் சுவை தங்க கோப்பைக்கும் சாதாரண கோப்பைக்கும் மாறுவது இல்லை. அதேபோல்தான் வசதியாக வாழ்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அது உங்களுக்கு உள்ளேயே தான் இருக்கிறது. இந்த உலகில் உன்னை புண்படுத்தியவர்களை மன்னிக்க பழகு. அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் உங்கள் மனதில் அவர்களை மன்னிப்பதால் உங்கள் மனதில் இருக்கும் வெறுப்பை விடுவிக்கிறீர்கள். அது தேவையில்லாத சிந்தனைகளை உங்கள் மனதிலிருந்து வெளியேற்றி நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. இந்த வாழ்க்கை அழகானது, அதை அனுபவித்து வாழ வேண்டும். உன்னிடம் இருக்கிறது என்று ஒரு பொருளையோ உணவையோ வீணாக்க கூடாது. ஏனென்றால் அது இல்லாமல் பல மனிதர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை உணர்ந்து எதையும் வீணாக்காமல் அளவுக்கு அதிகமாக இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உணவளித்து அவர்களது பசியை ஆற்றுவது என்பது மாபெரும் புண்ணியம். தோல்விகளை சந்திக்கும் போது நீங்கள் இதுவரை செய்தவற்றில் மாற்றம் ஏற்படுத்தி மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்விகளை ஏமாற்றம் என்று கருதாமல் மாற்றம் என கருதுங்கள். தோல்விகளே வெற்றியை அடைய உதவும் படிக்கட்டுகளாக பாருங்கள். தோல்விகள் கற்றுத்தரும் பாடத்தை ஒரு ஆசிரியராலும் அவ்வளவு ஆழமாக கற்றுத்தர முடியாது. தோல்வியை தாண்டினால்தான் வெற்றியை அடைய முடியும். வாழ்க்கையில் கோபம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றே. கோபம் என்பது கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கோபம் எதனால் எழுகிறது என்று தெரிந்து கொண்டால் அதை குறைத்து கொள்ள முடியும். நடக்கும் சூழ்நிலையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததே கோபமாக வெளிப்படுகிறது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அந்த இடத்திலிருந்து வந்துவிடுங்கள். சற்று நேரம் அமைதியில் இருங்கள். வார்த்தைகளை விடாதீர்கள். அதுவே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது. இந்த உலகில் நீங்கள் நிலையாக வாழப்போவதில்லை. நீங்களும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு செல்லத்தான் போகிறீர்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் முழுமையாக அனுபவித்து வாழுங்கள். நதியின் ஒரே நீரில் நீங்கள் இருமுறை குளிக்க முடியாது. அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதேபோல்தான் நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும்.
அதை நிறுத்த முடியாது. ஆனால் அதை பயனுள்ளதாக மாற்றுவது உங்கள் கைகளில்தான் உள்ளது. உன்னுடைய பாதை வெளிச்சமாக மாற்றும் விளக்கு மற்றவர்களுக்கும் பயன் தருவதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் நீ செய்யும் உதவி, நீ உதவியை நாடும் சூழ்நிலையில் உனக்கு திரும்பி வரும். இந்த உலகில் நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப வரும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீங்களும் நன்றாகவே இருப்பீர்கள். உனக்கே பல நன்மைகள் ஏற்படும். சுயநலமாக சிந்திக்கும் மனிதன் தன் வளர்ச்சியை தானே தடுத்துக் கொள்கிறான். அதுவே உண்மை. எதிரியைக் கண்டு பயப்படாதீர்கள். நம் பயம் எதிரிக்கு தைரியத்தை தரும். நம் அமைதி அவனுக்கு குழப்பத்தை உருவாக்கும். எப்பொழுதும் எதிரியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்கள் கண்முன் தோன்றும் முன்னேற்ற பாதை உங்களுக்கு தெரியாமல் போகும். மாறாக உங்கள் எதிரிகளை கண்டுகொள்ளாமல் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வெற்றியே உங்கள் எதிரிக்கு நாம் தரும் பதிலடி. செய்யும் வேலையை ஆர்வத்துடன் செய்ய வேண்டும். ஆர்வத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறுவது என்பது எளிமையானதே. எதை செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து அதை நம்பிக்கையுடன் செய்தால் அதில் நீங்கள் வெற்றி அடைவது நிச்சயம். உங்களுக்கு பிடித்த உணவை உண்ணும்போது மகிழ்ச்சி ஏற்படுவது போல உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யும் போதும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு செயலை செய்வதற்கு என்றும் தயங்காதே. தொடங்கிய பின்பு எந்த ஒரு பயமும் இன்றி அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இடையில் வரும் வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு துவண்டு போகாமல் அதை கடந்து வந்தால் சாதனை படைப்பாய். ஒரு நாள் நிச்சயம் விடியும். அதை நீ நம்பு. அது உன்னால் நிச்சயம் முடியும். மரணத்தை பற்றிய பயம் தோன்றிவிட்டால் வாழும் நாட்கள் நிம்மதியாக இருக்காது. மரணம் என்றாவது ஒரு நாள்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நீ மரணத்தை வென்று கொண்டுதான் இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்த வரம் என நினைத்து வாழப்பழகு. ஒரு மனிதன் தனக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டிய மாபெரும் பண்பு பொறுமைதான். இங்கு நான் பொறுமை என்று கூறுவது மெதுவாக செயல்படுவதையோ சோம்பேறித்தனமாக செயல்படுவதையோ அல்ல. பதட்டமில்லாமல் அவசரப்படாமல் செயல்படுவதே. அவசரம் ஒருவனின் மதி இழக்க செய்துவிடும். விளைவுகளை உடனே எதிர்பார்க்கும் மனிதன் ஏமாற்றத்தையே சந்திக்கிறான். எதற்கும் காலம் தேவைப்படுகிறது. அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை கடலினும் பெரிது. அந்த பொறுமை எனும் குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஓடுபாதையின் முடிவில்தான் விமானம் பறக்கத் தொடங்குகிறது. நமது வாழ்வில் இன்னல்களும் இடர்பாடுகளும் வரும்போது எல்லாம் முடிந்து விட்டது போல் தோன்றலாம். ஆனால் அங்கிருந்து தான் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என்று நினைவில் கொள்ளுங்கள். தோல்விகளையும் தடைகளையும் தாண்டி அடையும் வெற்றியே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். கிராமங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இடையில் இடைவெளி உண்டு. ஆனால் அதில் வாழும் மக்கள் ஒன்றாக வாழ்வார்கள். நகரத்திலோ ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் இடையே இடைவெளி இல்லை. ஆனால் வாழும் மக்களிடம் வேற்றுமை உண்டு. மக்கள் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக வாழ்வதே ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒற்றுமையாக வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.